மனோஜ் இப்படி பயந்த மாதிரி இருக்கிறது மட்டும் இல்லை, இந்த விஷயத்த அம்மா கிட்ட ரோஹிணி வந்து கல்யாணி தான் உடம்புல வந்து சொல்லி இந்த விஷயத்தை வீட்டில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே ரொம்ப பயந்து போன மனோஜ் வேற வழி இல்லாமல் இந்த விஷயத்த அம்மா கிட்ட போய் சொல்லுவாங்க. அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி இங்கே விஜயாவை பார்த்து பேசுகிறதுக்காக அங்கே பார்வதி வீட்டுக்கு போக, பார்வதி வீட்டில் ஏற்கனவே பார்வதி இந்த விஜயா மேலேயும் சிந்தாமணி மேலேயும் கோவத்தில் இருக்கிறதுனால நீ வா நம்ம வெளியே போய் பேசலான்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. சிந்தாமணியுமே கூட வர அப்போ கேட்குறாங்க, என்ன ஆச்சுடா? அதுவும் இல்லாமல் நீ வர வர அந்த கிருஷிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல, எல்லாம் நான் என்ன வேணும்னேவா பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதான் அந்த செத்து போனால கிருஷோட அம்மா கல்யாணி, அவ தான் இப்போ ரோஹிணியோட உடம்புல இருக்காமா அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிற அப்படின்னு விஜய் அதிர்ச்சியாக, ஆமாம்மா, கொஞ்ச நாளாக ரோஹிணியோட உடம்புல இந்த கல்யாணி வந்து இனி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கமா. பாவம், இது ரோஹிணிக்கே தெரியாது. கல்யாணி தான் உடம்புல வர்றது தெரியாமல் அவளும் ரொம்ப பாவமாக இருக்காமா. இப்போ என்னம்மா பண்ணுறது? அந்த கிருஷ்கிட்ட பாசமாக இருக்கணும், கிருஷிக்கு சாப்பாட்டு ஊடி விடணும், கிருஷை வந்துட்டு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு எல்லாத்தையுமே என்னையவே பண்ண சொல்லுதுமா. எனக்கு அந்த பேய் கூட வாழவே முடியலை. ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குமா. என்னால் வீட்டுக்கு போக கூட கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. ரோஹிணி இப்போ எந்த நிலைமையில் இருக்கான்னு பார்க்க கூட என்னால் முடியலை. அவள் ரோஹிணியாக இருக்காளா கல்யாணியாக இருக்காளான்னு என்னால் ஏற்றுக்க முடியலம்மா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் விஜயாவுக்கு பயம் அதிகமாகுது. அன்னைக்கே நினச்சேன், அந்த பையன் அந்த மாதிரி நடந்து போகும்போது எனக்கு இந்த வீட்டில் பேயெல்லாம் இருக்குமோன்னு ஒரு நினப்பு வந்ததுன்னு சொல்ல, என்ன மாஸ்டர் இது, கடைசியில் உங்கள் வீட்டுக்குள்ளே பேய் வர அளவுக்கு வந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே சிந்தாமணியும், அம்மா நான் வீட்டுக்கெலாம் போகலை, நான் ஷோரூம்லேயே இருக்கேன், அவளை இனிமேல் ஷோரூமுக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல, டேய் என்னாலெல்லாம் அவகிட்ட போய் பேச முடியாதுடா அப்படின்னு விஜய் ஒரு பக்கம் பயந்து போக, சிந்தாமணி உடனேயே அங்கே நின்றுட்டு இருக்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு, என்ன மாஸ்டர் நீங்களே போய் இதுக்கெல்லாம் பயந்தா அப்புறம் இந்த விஷயத்தை எப்படி தான் சரி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அல்பாய்ஸில் வேற போய் சேர்ந்தவ, அவளுக்குன்னு ஆசையெல்லாம் நிறையா இருக்குல்ல, என் பையனை வந்து கஷ்டப்படுத்தி அது மூலமாக ஆசையை நிறைவேற்றிக்கலான்னு பார்க்குறாளோ என்னமோ அப்படின்னு எங்கள் விஜயா சொல்ல, இருக்கும் மாஸ்டர் அப்படின்னு அங்கே சிந்தாமணி சொல்கிறாங்க. அதுக்கு எதுக்கு இங்கே ரோஹிணி உடம்புல வந்து ஏன் பையனை படப்படுத்தணும்? பாவம் ரோஹிணியும் மனோஜும், ஏன் மீனாவும் முத்தும் இல்லையா? மீனாவும் முத்தும் தானே அந்த பையன் மேலே ரொம்ப அன்பா அக்கறையாக இருக்கவங்க, அவங்கக்கிட்ட அந்த மாதிரி பண்ண சொல்ல வேண்டியதானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க எங்கள் விஜயா. மாஸ்டர் நான் ஒன்று கேட்கட்டுமான்னு சொல்ல, ஆமாம் அந்த பொண்ணு இறந்ததை அங்கேயே அடக்கம் பண்ணிட்டதா அவங்க அம்மா சொன்னதா சொன்னீங்க, ஊருக்கு கூட கொண்டு வர முடியல, கடைசி சம்பிரதாயம் சடங்கு இது எதையுமே அவங்க அம்மாவால் அவங்க குடும்பத்தால் செய்யவும் முடியலை, திதி கொடுத்தாங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியலையே மாஸ்டர் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் மாஸ்டர், இந்த மாதிரி ஆத்மா சாந்தி அடையாமல் சுற்றிட்டு இருக்கவங்களுக்கு அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னா அவங்க ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிட்றது வழக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் ஊரில் எங்கள் அத்தை கூட என் மாமனார் ஃபோட்டோ வச்சு நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எது நடந்தாலுமே சாமி கும்பிட தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜயா. ஆமாம் மாஸ்டர், அந்த பொண்ணோட ஃபோட்டோவுக்கு அவங்க வீட்டில் இருக்கவங்க சாமி கும்பிட்டு சடங்கு சம்பிரதாயம்லாம் முடிச்சாங்கன்னா இந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க, அந்த கிருஷோட பாட்டி எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க, அந்த மகேஸ்வரி வீட்டில் தான் இருக்கிறதா அந்த மீனா சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல, சரி வாங்க மாஸ்டர் நாம் அங்கே போகலான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, மனோஜ் சிந்தாமணி விஜயா 3 பேரும் கிளம்பி அந்த மகேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே 3 பேரும் வரதை பார்த்ததுமே அங்கே நின்றுக்கிட்டு இருக்க பாட்டிக்கு எதுவுமே புரியலை. என்னாச்சு, மீனாக்கி நான் ஏதாவது விஷயத்தை உளறிட்டாளா அப்படின்னு பயந்து போயிட்டு அங்கே கிருஷோட பாட்டியும் அங்கே மகேஸ்வரி நின்றுக்கிட்டு இருக்க, உள்ளே வரவங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, உங்கள் பொண்ணு இறந்ததே எங்களுக்கு வருத்தம் தான், அதுக்காக கிருஷி நீங்கள் அங்கே கொண்டு வந்து விட்டுருக்கதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நாள் அவங்க மனசு சரியானதுக்கு பிறகு நானே அவனை கூட்டிகிட்டு போயிடுவேன்னு அவங்க பாட்டி சொல்கிறாங்க. சரி சரி நீங்கள் அவனை கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் இருக்கட்டும், இப்போ உங்கள் பையனால் உங்கள் பேரனால் தொந்தரவு வந்துச்சு, இப்போ என்னடானா உங்கள் பொண்ணால் திரும்ப தொந்தரவு வருதுன்னு விஜயா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அங்கே நின்றுக்கிட்டு இருக்க மகேஸ்வரி. ஆமாம், இப்போ அந்த கல்யாணி பேயா வந்து இங்கே ரோஹிணி உடம்புல இருந்துக்கிட்டு எங்கள் எல்லாரையும் ஆட்டி படைச்சிட்ருக்கான். பாவம் என் பிள்ளை மனோஜ் இப்போல்லாம் ரூமுக்கு போகவே ரொம்ப பயப்படுறான். அந்த பையனுக்கு சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து ஸ்கூல் கொண்டு போய் விடுறதுலேருந்து எல்லாத்தையும் மனோஜ் தான் பார்க்கணுன்னு அந்த கல்யாணி இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். அவள் ஆத்மா சாந்தி அடையணும்னா நீங்கள் முதல்ல திதி கொடுத்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அஜயாவை கேட்குறாங்க. சிந்தாமணியும் அது வந்து இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தயங்கி நிற்கிறாங்க கிருஷோட பாட்டி. என்ன அப்போ நீங்கள் எந்த சடங்குமே செய்யலை, அப்போ உங்கள் பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையாமல் இப்படி சுற்றிக்கிட்டே இருந்தால் பரவாயில்லையா? அடுத்தவங்களுக்கு தொந்தரவாக தான் இருக்கணும். நீங்கள் 3
பேருமே அப்படி தான் போல அப்படின்னு விஜயா சொல்ல, மாஸ்டர் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மாஸ்டர், நான் கேட்குறேன்னு சொல்கிறாங்க. என்னங்க அந்த மாதிரி எதையுமே நீங்கள் செய்யலையான்னு இங்கே சிந்தாமணி அங்கே அவங்க பாட்டியை பார்த்து கேட்க, இப்போதைக்கு எந்த விஷயத்துலையும் நான் ஈடுபடலை, என் பொண்ணே இறந்ததே என்னால் ஏற்றுக்க முடியாதப்போ எப்படி என்னால் திதி கொடுக்க முடியும்னு சொல்லி நின்றுட்டுருக்காங்க. அப்படி இருந்தால் ஆகவே ஆகாது, திதி கொடுத்து தான் ஆகணும். சரி சரி இன்னைக்கே கிளம்புங்க, நாம் போய் கோவிலில் உங்கள் பொண்ணுக்கு திதி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் சொல்கிறல கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, அவள் ஃபோட்டோலாம் எதுவும் இப்போ என்கிட்ட எதையுமே இல்லை அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல உங்கள் பொண்ணோட ஃபோட்டோ இல்லைனாலும் பரவாயில்ல, அதுக்காக இப்படியே இங்கேயே நின்றுட்டுருக்கதான், முதல்ல கிளம்புங்க திதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, விஜயா ரிஷோட பாட்டி அப்புறம் சிந்தாமணி எல்லாமே கிளம்பி இது என்ன புது பிரச்சனையாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. டேய் நீ ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிற கோவிலுக்கு வர சொல் அப்படின்னு சொல்ல, சரிம்மான்னு சொல்லிடுறாங்க. இங்கே மனோஜ் ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, ரோஹிணியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு ஆண்டி எதுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க, என்னம்மா உனக்கு நடக்கிறது உனக்கே தெரியலை, உன்னை நினைக்கும் போது எனக்கே கஷ்டமாக இருக்குது, அதுவும் மனோஜுக்கும் உனக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனை இந்த கிருஷாலையும் கிருஷ் குடும்பத்தாலையும் வந்திருக்குன்னா எப்படி என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும். ஆமாம் உன் உடம்புக்குள்ளே அந்த கல்யாணின்ற பேய் வந்துட்டு போகிறது உனக்கு தெரியவே தெரியாதான்னு சொல்லி கேட்க, என்ன ஆண்டி சொல்கிறீங்க அப்படின்னு அதிர்ந்து போகிற மாதிரி கேட்குறாங்க. இந்த மனோஜ் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டானா அப்படின்ற கோவம் வருது. சரி சரிம்மா உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது, சரி கொஞ்சம் கோவப்படாமல் அமைதியாயிரு அப்படின்னு சொல்ல, எனக்கு என்னமோ இந்த கல்யாணி வந்துட்டு போகிறா போல அப்படின்னு எங்கள் சிந்தாமணி கிட்ட சொல்ல, முதல்ல திதி கொடுக்கட்டும், அதுக்கப்புறமா இந்த உடம்பை விட்டு ஆவி போகலைன்னா நாமளே அதுக்கு ஏதாவது இங்கே நல்ல ஒரு சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, சரிங்க அப்படின்னு நின்றுட்டுருக்காங்க. அப்போது கிருஷியோட பாட்டி உட்கார, என்னம்மா உங்கள் பொண்ணோட ஃபோட்டோ எங்கே அப்படின்னு அங்கே வர ஐயரை கேட்க, இல்லை சாமி இப்போதைக்கு ஃபோட்டோ எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோ இல்லைன்னா என்ன, அந்த பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி ஒரு திதியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஐயர்கிட்ட சிந்தாமணியும் அந்த நேரத்தில் இங்கே நின்றுக்கிட்டு இருக்க ரோஹிணியை பார்க்க, இவங்க தானே உங்கள் பொண்ணு அப்படின்னு அங்கே உட்காந்துருக்க ஐயர் கேட்க, என்ன சொல்கிறீங்க, ஆமாம்மா அவள் உடம்புல கல்யாணி இருக்கால அதான், அப்படி பார்க்க இவருக்கும் தெரியுது போலன்னு இங்கே விஜயா மாஸ்டர் கிட்ட சிந்தாமணி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க உட்காந்துருக்க ஐயர், அன்னைக்கு உங்கள் வீட்டுக்காருக்கு திதி கொடுக்கணுன்றதுக்காக அந்த கோவில் கொள்ளக்கரையில் 3 நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் திதி கொடுத்தோம். நீங்கள் தானே சொன்னீங்க என்னுடைய ஒரே பொண்ணு என்னுடைய ஒரே பேரன்னு, அப்படி இருக்கப்போ உங்களுக்கு 2 பொண்ணா? இல்லையே அன்னைக்கு ஒரே பொண்ணுன்னு தானே சொன்னீங்க. அப்படி இருந்த பட்சத்தில் இந்த பொண்ணு இறந்துட்டதா சொல்லி ஃபோட்டோ இல்லைன்னு சொல்லி இப்போ திதி கொடுக்க உட்காந்துருக்கீங்க. உயிரோடு இருக்க உங்கள் பொண்ணுக்கெல்லாம் என்னால் திதி கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த ஐயர் அங்கேருந்து கிளம்ப, ஐயரே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது என்னுடைய வீட்டு மருமக, இவன் உடம்புல தான் இவங்க பொண்ணோட ஆவி நுழைஞ்சிருக்கு, அதுக்கு தான் இந்த திதி கொடுக்கணும்னு நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம்னு சொல்ல, அம்மா விளையாடாதீங்கம்மா, அன்னைக்கு கோவிலில் இவங்க 3 பேர் தான் அவங்க அப்பாவுக்கு திதி கொடுத்தாங்க. அப்போ அவங்க சொன்ன ஒரே விஷயம் என்னுடைய ஒரே பொண்ணுன்னு சொன்னாங்க. இப்போ ஏன் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியலை. உயிரோடு இருக்க ஒருத்தவங்களுக்கு திதி கொடுத்தா அது அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் தெரியுமா? அப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு, பாவம். அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். இவங்க பொண்ணு இதோ உயிரோடு நிற்கும்போது என்னால் அந்த பாவத்தை செய்ய முடியாது அப்படின்னு ஐயர் அங்கேருந்து கிளம்பி போக, என்னடா இவர் இப்படி சொல்லிட்டு போறாருன்னு சொல்லி விஜயா பார்க்க, பக்கத்தில் நிற்கிற அவங்க அம்மா இப்படி எல்லாம் 2 பேருமே அதிர்ந்து போக, அவங்க முகத்தில் பதட்டம் இருக்கிறது இங்கே சிந்தாமணி கண்டுபிடிச்சிடறாங்க. மாஸ்டர் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு தனியாக அந்த அம்மா ஃபோட்டோ கொடுக்க முடியாதுன்னு சொன்ன போது எனக்கு சந்தேகம் இருந்தது. எந்த அம்மா தான் தன்னுடைய மகளுடைய ஃபோட்டோவை கையில் வச்சுக்காமல் இருப்பாங்க? சரி அதையும் விடுங்க, கோவிலுக்கு வந்ததுலேருந்து எவ்வளோ பதட்டமாக இருந்தாங்க. ஆமாம் இவர் சொல்லிட்டு போகிற மாதிரி எதுக்கு இந்த ரோஹிணி இவங்க பொண்ணாக இருக்கக்கூடாது? எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது. ஏற்கனவே உங்கள் மூத்த மருமக ரோஹிணியை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க, பணக்காரியா அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டா எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. அப்போ இப்போ வரைக்கும் அவங்க குடும்பம் எங்கே இருக்குன்னே தெரியாதப்போ இந்த குடும்பம் ஏன் உங்கள் ரோஹிணியுடைய குடும்பமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்க, என்ன சொல்கிறீங்க, அப்பெல்லாம் என்னை ஏமாற்ற மாட்டா, அதுவும் இல்லாமல் அந்த கிருஷி அப்போ ரோஹிணியுடைய பையனாக இருக்குன்னு நீ நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இருக்கலாம் மாஸ்டர், இந்த அளவுக்கு பொய் சொன்ன பொண்ணு ஏன் அந்த விஷயத்துலையும் பொய் சொல்லியிருக்கக்கூடாது? கண்டிப்பாக இருக்கலாம் மாஸ்டர்னு சொல்ல, 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியலையேன்னு ஒரு பக்கம் ரோஹிணி அதிர்ந்து போக நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே அவங்க அம்மாவுக்கு பதட்டம் அதிகமாகிடுது. நீ சொன்ன போய் எந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்க பார்த்தேன்னு சொல்ல, இங்கே மனோஜ் பயந்த மாதிரியே நின்றுட்டுருக்காங்க. அங்கே மனோஜ் பக்கத்தில் விஜயா சிந்தாமணி 2 பேருமே வர, என்னம்மா என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, இல்லைடா அந்த ஐயர் சொல்லிட்டு போனது போல் இந்த ரோஹிணியை பற்றி அப்படின்னு சொல்ல, அம்மா அவர் ஏதோ உளறிட்டு போகிறாரு, நீங்கள் வேற ஏமா, அவள் உடம்புல இருக்க அந்த கல்யாணியாவை விரட்டிட்டாலே போதும், பார்க்குறதுக்கு அவருக்கு அந்த ஆவி தான் கண்ணு முன்னாடி வந்து நின்று இருக்கும் போல, அதான் இப்படி சொல்லிட்டு போகிறாருன்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் விஜயாவுக்கோ சிந்தாமணிக்கோ கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை.
சரி சரி நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, சிந்தாமணி தன்னுடைய ஆட்களை விட்டு அந்த மகேஸ்வரி வீட்டை ரெண்டாவே பழந்து போட சொல்லிடுறாங்க. இப்போ அவங்க ஆட்கள் மகேஸ்வரி வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்க பொருட்கள் எல்லாம் வீசி எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் தான் முத்து கிருஷை கூட்டிக்கிட்டு அவங்க பாட்டியை பார்க்கணுன்னு அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அங்கே வந்து பார்த்தா இந்த சிந்தாமணியுடைய ஆட்கள் எல்லாத்தையுமே பிரித்து போட்டு வேலை பார்த்துட்டு இருக்க. யாரடா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல யார் என்னன்னே தெரியல, இப்படி தேவையில்லாத பிரச்சனை இங்கே வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, ஆமாம் கிருஷ் பாட்டி எங்கன்னு சொல்லி கேட்க விஷயத்தை இங்கே முத்துக்கிட்ட மகேஸ்வரி சொல்ல இதை கேட்ட முத்து அதிர்ந்து போகிறாங்க. அந்த நேரத்தில் அந்த ஆட்களை போட்டு அடின்னு அடிக்கும் போது தான் அவங்க கையில் இருக்க ஒரு ஃபோட்டோவை முத்துவும் பார்க்குறாங்க. அவங்க ஆட்களும் அதுக்குள்ளே அந்த ஃபோட்டோவை விஜயாவுக்கு அனுப்பி விட்டுறாங்க, அதாவது சிந்தாமணிக்கு. அந்த ஃபோட்டோவில் இங்கே 3 பேரும் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோ இருக்குது. யாருன்னு பார்த்தா கிருஷோட அம்மா, அதான் அந்த ரோஹிணி, அப்புறம் அவங்க அம்மா 3 பேரும் இருக்காங்க. இதை பார்த்த முத்து அதிர்ந்து போன மாதிரி அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்துக்கிட்டே அங்கே நிற்கிற மகேஸ்வரி அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, முத்து கோவத்தோட மகேஸ்வரி அடிக்க கையை ஓங்குறாங்க. என்கிட்ட உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த மகேஸ்வரி பயந்து போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அதை அந்த ஆட்கள் அப்படியே வீடியோ காலில் இங்கே சிந்தாமணிகிட்ட காட்டும்போது சிந்தாமணி அங்கே விஜயா, அதுக்கு பிறகு அங்கே மனோஜ் எல்லாருமே பார்க்க விஜயா மனோஜ் எல்லாருமே விஷயம் தெரிஞ்சு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையனுடைய அம்மா நீ தானா அப்படின்ற மாதிரி அதிர்ந்து போயிட்டு அந்த ரோஹிணியை பார்க்க கிருஷை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து கோவமாக முத்துவான் கிளம்புறாங்க. அப்போது இவ்வளோ நாளாக நம்ம எல்லாரும் ஏமாந்திக்கிட்டு இருந்த அந்த ரோஹிணி அவங்க அம்மானு யாரையும் சும்மா விடக்கூடாதுன்னு முத்து கோவமாக கிளம்ப, அதுக்குள்ளே எங்கள் விஜய் என்ன பண்ணுறாங்க, அடியே இவ்வளோ ஏமாத்திருக்க, என் பையன் வாழ்க்கையில் சீரழிச்சிருக்க, பத்தாத்துக்கு பேய் பிசாசு ஆவின்னு என் பையனை அந்த கதையில் விட்டுட்டால, உன்னை சும்மா விடமாட்டேன்டி, சும்மாவே விடமாட்டேன், இப்படிப்பட்ட ஒருத்திக்கிட்ட ஏமாந்திருக்கனே அப்படின்னு அந்த சிந்தாமணிக்கிட்ட சாஞ்சிக்கிட்டு அழுக. மாஸ்டர் இவ்வளோ பெரிய ஃப்ராடாக நான் இன்றைக்கி தான் லைஃப் பார்க்குறேன். அந்த மீனா தான் சாதாரணப்பட்டவை இல்லைன்னு பார்த்தா, ஆனால் நீங்கள் கூட்டிகிட்டு வந்த இந்த ரோஹிணி அதை விட மோசமானவளை ஒருத்தியா இருக்காளே, தூங்கும்போது தலையில் கல்லை தூக்கி கூட இந்த மாதிரியான பொண்ணுங்க தயங்கவே மாட்டாங்கன்னு அங்கே சிந்தாமணி சொல்ல, பக்கத்தில் போன இங்கே விஜயா அங்கே கழுத்தில் கிடக்கிற தாலியை பிடிச்சு அறுத்து வீசிடுறாங்க. உன் கழுத்தில் ஒரு தடவை ஏறின தாலியும் நிலைக்கல, 2வது ஏறின தாலி நிலைக்கவே நிலைக்காதடி, நீ காலம் முழுக்க இப்படி தாடி இருக்கணும் அப்படின்னு விஜயா கோவமாக ரோஹிணி பிடிச்சு தள்ளிவிட ரோஹிணி கீழே விழுகிறாங்க. அவங்க அம்மா போய் தாங்கி பிடிக்கவும் செய்ய, இந்த குடும்பத்தை சும்மா விடமாட்டேன், உங்களுக்கு இதுதான் மட்டும் தண்டனை கிடையாது, இதுக்கு மேலே பெரிய தண்டனை இருக்குன்னு விஜயா ஆவேசத்தோட கிளம்பவும் செய்கிறாங்க அந்த இடத்த விட்டு. அது மட்டும் இல்லாமல் முத்து வேற இங்கே பயங்கர கோவத்தோட கிருஷையும் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மை தெரிஞ்சு இன்னொரு பக்கம் மனோஜ் மலைப்பா நின்றுகிட்டு இருக்காங்க. இன்னும் என்னடா நின்றுட்டு இருக்க, வாடா போகலான்னு சொல்லும்போது, இல்லைம்மா எனக்கு இவகிட்ட பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்னு சொல்ல, இவகிட்ட பேசி என்ன ஆக போகுது, இவளை திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம், இவ கூட சேர்ந்து வாழலான்ற எண்ணத்தை இந்த கோவிலில் இத்தோட குழி தோண்டி புதைச்சிட்டு வா அப்படின்னு எங்கள் விஜயா சத்தம் போடுறாங்க. மனோஜ் அப்படியே மலைப்பாவும் வியப்பாவும் நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சிந்தாமணி இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவும் செய்கிறாங்க.